முக்கிய செய்திகள். ஐநாவில் இஸ்ரேல் பிரதமரின் உரையை புறக்கணித்து தலைவர்கள் வெளிநடப்பு. கைது நடவடிக்கைக்கு அஞ்சி 600 கிலோமீட்டர் சுற்றி வந்த நெதன்யாகு. வாக்குகளை பெறுவதற்காகவே பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது பிரியங்கா காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. சென்னையில் பாரதிதாசன் விளையாட்டு திடலை திறந்து வைத்தார் ஸ்டாலின். முடிவடைந்த மேலும் 6 திட்டங்களும் காணொலி காட்சி மூலம் அர்ப்பணிப்பு. சிந்தூர் தாக்குதலின் போது இந்தியாவின் 7 ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. போரை நிறுத்தியது ட்ரம்ப் தான் என்றும் ஐநாவில் பாகிஸ்தான் பிரதமர் சர்ச்சை பேச்சு. வணக்கம். ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேசத் தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா சபையில் பேசிய உலகத் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பலரும் காசா மீதான இஸ்ரேலின் போரை பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என குற்றம் சாட்டி வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டே கைது உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தங்கள் நாட்டிற்கு வந்தால் அவரை கைது செய்வோம் என ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கைது நடவடிக்கைக்கு பயந்து 600 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் சென்றுள்ளார். அதாவது இஸ்ரேலில் இருந்து புறப்படும் விமானங்கள் சைப்ரஸ், கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், அட்லாண்டிக் பெருங்கடல், கனடா வழியாக அமெரிக்காவுக்கு சென்றடைவது வழக்கம். ஆனால் இந்த நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் விதிகளை கடைபிடிக்கக்கூடியது என்பதால் அதன் உத்தரவை அமல்படுத்தினால் இனப்படுகொலை வழக்கில் நெதன்யாகு கைது செய்யப்பட நேரிடும். எனவே அவர் வழியை மாற்றி சென்றுள்ளார். இந்நிலையில் ஐநா சபையில் உரையாற்ற அவர் மேடைக்கு வந்தபோது ஏமன், லெபனான், ஈரான், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் மொத்தமாக கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அனைவரையும் அமருமாறு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டாலும் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதை சிறிதும் கண்டுகொள்ளாமல் பேசிய நெதன்யாகு ஈரான் ஒட்டுமொத்த உலகின் அமைதிக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஏமனில் உள்ள ஹவுதிகள் கொல்லப்பட்டதாகவும் காசா, லெபனான், சிரியா ஆகிய நாடுகளில் தீவிரவாத குழுக்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பிணைக்கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நெதன்யாகு எச்சரித்தார். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அமைப்பினர் அதற்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று நெதன்யாகு தெரிவித்தார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது முட்டாள்தனம் என விமர்சித்த அவர் காசாவில் இனப்படுகொலை நடைபெறுவதாக கூறுவது வெற்று பேச்சு என்று சாடினார். பாலஸ்தீனம் தனி நாடு என்பதை இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகவே பீகார் அரசு பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் அரசு சார்பில் முதல்வர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் அம்மாநிலத்தில் நேற்று தொடங்கப்பட்டது. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டத்தில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள 75 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 7,500 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பெண்களுக்கு அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை தொடர்ந்து நிதியுதவி அளிக்கப்படும் என பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் தலைமையகமான சதகத் ஆசிரமத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுடன் திருமதி பிரியங்கா காந்தி கலந்துரையாடினார். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மகளிர் உதவி குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் பிரியங்கா காந்தி கேட்டறிந்தார். பின்னர் அவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கடந்த 20 ஆண்டுகளாக பீகாரில் ஆட்சியில் உள்ள ஐக்கிய ஜனதாதள கூட்டணி முதல்வர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரில் இதற்கு முன்பு ஏன் தலா 10,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுக்கு பெண்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது 10,000 ரூபாய் கொடுத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் பெண்கள் புத்திசாலிகள், பொறுப்புள்ளவர்கள் என்றும் தேர்தலின் போது தங்கள் பலத்தை அவர்கள் நிரூபிப்பார்கள் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி கூறினார். பெண்களுக்கு மரியாதை அளிக்கும் கட்சி எது என்பதை மகளிர் சுய உதவி குழுவினர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று திருமதி பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்டார். மரியாதை என்பது தேர்தலுக்கு முன் கொஞ்சம் பணம் கொடுப்பது அல்ல என்றும் நியாயமான மாத சம்பளத்தை பெறும்போதுதான் பெண்கள் மதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இத்தகைய மரியாதையை நிதிஷ்குமார் அரசு ஒருபோதும் பெண்களுக்கு வழங்காது என்று திருமதி பிரியங்கா காந்தி கூறினார். சமூக நீதிக்காக தமது சகோதரர் திரு ராகுல் காந்தி போராடி வருவதாக கூறிய அவர், நீதி
நீதியையும் மரியாதையையும் பெண்கள் பெற விரும்பினால் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை ஷெனா நகரில் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டுத் திடல் உட்பட 41 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலாவதாக சென்னை ஷெனா நகரில் மண் தரையாக இருந்த பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டுத் திடலில் 10 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கால்பந்து மைதானம், 2 கால்பந்து பயிற்சி மைதானம், ஒரு கைப்பந்து மைதானம், கூடைப்பந்து மைதானம், ஒப்பனை அறை, உடற்பயிற்சி கூடம், பார்வையாளர் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய விளையாட்டுத் திடலை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். விளையாட்டுத் திடலை பார்வையிட்ட அவர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு சந்திப்பில் 10 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை பூங்கா, ராமாபுரத்தில் 7 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி பூங்கா, செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் ஈஸ்வரி நகரில் 4 கோடியே 91 லட்சம் ரூபாயில் விளையாட்டுத் திடல், சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தின் கீழ் 4 கோடியே 45 லட்சம் ரூபாயில் அழகுபடுத்துதல் பணி மற்றும் விஜயநகர் பேருந்து நிறுத்தம், செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் இரங்கா நகரில் 3.85 கோடியில் மேம்படுத்தப்பட்ட குளம், சென்னை தங்கச்சாலையில் 47 லட்சம் ரூபாயில் முதல்வர் படைப்பகம் ஆகிய முடிவடைந்த திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் பாவேந்தர் பாரதிதாசன் திடலில் இருந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு மா சுப்பிரமணியன், திரு சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்திய பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 7 இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐநாவில் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடந்து வரும் 80வது ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் அந்நாட்டின் ராணுவ தளபதி ஆசிப் முனீரும் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினர். இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு உதவிய ட்ரம்புக்கு இருவரும் நன்றி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் அமைதிக்கான மனிதர் என்று ஷபாஸ் ஷெரீப் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசியதாக தெரிகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் அமெரிக்க அதிபர் ஒருவரை வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் பிரதமர் ஒருவர் சந்தித்துள்ளது இதுவே முதல் முறையாகும். 2019ஆம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை நேரில் சந்தித்திருந்தார். இதற்கிடையே ஐநாவில் உரையாற்றிய ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதலின் போது 7 ஜெட் விமானங்களை தங்கள் நாட்டு ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தார். பெஹல்காம் தாக்குதலை காரணம் காட்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டால் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து கோரி போராடிய சமூக ஆர்வலர் திரு சோனம் வான்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரியும் அரசியலமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வலியுறுத்தியும் பருவநிலை செயற்பாட்டாளர் திரு சோனம் வாங்சுக் கடந்த 2 வாரங்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அவரது போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்பின் இளைஞர் அணி கடந்த புதன்கிழமை நடத்திய முழு அடைப்பு போராட்டம் வன்முறையில் முடிந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த லேவில் கூடியிருந்த போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் 4 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட திரு சோனம் வாங்சுக்கின் பேச்சுதான் காரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள மத்திய அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவரை நேற்று கைது செய்துள்ளது. ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் சிறையில் திரு வாங்சுக் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி லடாக் மக்களின் கோரிக்கையை இது திசை திருப்பும் செயல் என்று கண்டித்துள்ளது. லடாக் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியில் இருந்து மத்திய அரசு பின்வாங்குவதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என்று வர்ணித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஹிட்லர், முசோலினி போன்றவர்களை மக்கள் வெறுப்பதாகவும் சர்வாதிகாரத்தையும் ஆணவத்தையும் கடைபிடிப்பவர்களின் முடிவு வரலாற்றில் மிகவும் மோசமானதாக இருந்ததாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள திரு சோனம் வாங்சுக் நிறுவியுள்ள ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லடாக் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து நிதி பெறப்பட்டுள்ளதாக சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த அமைப்பு வெளிநாட்டு நன்கொடை பெற அளிக்கப்பட்ட அனுமதியை நேற்று முன்தினம் ரத்து செய்த மத்திய அரசு கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி திரு வாங்சுக் பாகிஸ்தானுக்கு சென்று வந்தது குறித்தும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் சராசரியாக 12,50,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்களை அமைச்சர் திரு TRB ராஜா தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினின் கொள்கைகள் மற்றும் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிற்கான வேலைவாய்ப்புகளாக மாறி வருவதாகவும் மத்திய அரசின் EPFO எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தரவுகளே இதற்கு சாட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2021-22 முதல் 2024-25 வரையிலான காலத்தில் தமிழ்நாட்டில் 52 லட்சத்திற்கும் அதிகமான நிகர சம்பள பதிவு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் 10% என்றும் பதிவிட்டுள்ளார். 2022ஆம் நிதியாண்டில் 14 லட்சத்திற்கும் அதிகமான வேலைகளுடன் உச்சமடைந்ததுடன் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ந்து ஆண்டுக்கு 12.5 லட்சத்திற்கும் அதிகமான வேலைகளை உருவாக்கியுள்ளதாக திரு TRB ராஜா கூறியுள்ளார். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைகள் உருவாக்கப்படும் என திரு ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை விட 20%த்திற்கும் அதிகமான வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சி முடிவில் 5 லட்சம் வேலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டு கர்நாடகா, குஜராத் மாநிலங்களுக்கு பின்னால் இருந்ததாகவும் தற்போது தேசிய அளவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக கடந்த 3 ஆண்டுகளாக 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதாகவும் திரு ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்த செயல்பாடு தற்செயலான ஏற்றம் அல்ல என்றும் மாறாக ஒரு கட்டமைக்கப்பட்ட மாற்றம் என்பதை காட்டுவதாகவும் அமைச்சர் திரு TRB ராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய அளவிலான வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பெரியதாகவும் நிலையானதாகவும் உள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர் இது நீண்டகால முதலீடுகளை திட்டமிடும் தொழில்களுக்கு ஒரு முக்கியமான சமிக்ஞை என்று கூறியுள்ளார். காலாண்டு விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தனியார் பள்ளிகளை தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து வரும் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் தேதியில் 1 முதல் 7 வகுப்புகள் வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடநூல் வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. விடுமுறை காலங்களில் சிறப்பு வகுப்பு நடத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் விஜயதசமி அன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்களின் சேர்க்கை நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விவரங்களை EMIS இணையதளத்தில் பள்ளிகள் உள்ளீடு செய்து வருகிறதா என்பதை மாவட்ட கல்வி அதிகாரிகள் மேற்பார்வை செய்து மொத்த மாணவர் சேர்க்கை விவரங்களை பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் மின் அஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த ஆறுகுட்டி சிறையை நினைவிடமாக மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கேரளத்தின் வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க கோரி 1924ஆம் ஆண்டு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வைக்கம் சென்றார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய பெரியாரை அப்போதைய திருவிதாங்கூர் அரசு கைது செய்து படகு மூலம் கொண்டு சென்று ஆறுகுட்டி கிராம சிறைச்சாலையில் அடைத்தது. 1 மாதம் பெரியார் சிறை வைக்கப்பட்ட அந்த ஆறுகுட்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என 2023இல் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதற்காக ஆறுகுட்டியில் உள்ள 54 சென்ட் நிலத்தை வரிச்சலுகையுடன் கேரள அரசு வழங்கியது. இதையடுத்து 4 கோடி ரூபாயில் பெரியார் நினைவு மண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் தமிழ்நாடு அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு சாமிநாதன், கேரள அமைச்சர் ஷாஜி செரியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நினைவு மண்டபம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய நினைவு மண்டபம் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் நேற்றிரவு மந்தைவெளி, அடையாறு, வடபழனி, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீர் என மழை பெய்தது. தாம்பரம், மேடவாக்கம், குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.
நாகர்கோவில், மயிலாடி, தக்கலை, இரணியல், அடையாமடை, ஆனைக்கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகள், தெருக்களில் தண்ணீர் ஆறாக சென்றது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகவே பீகார் அரசு பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்திய பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் 7 இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐநாவில் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.